லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. சேராஸ் எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப் டு 50% ஆஃபர் 31st January and 1st February. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லாக்டவுன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் தோணுங்க. அதுவும் 2019 அந்த வருஷத்தை நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டைம்லைன்லேருந்தே எரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தோணிருக்கு. கடந்து வந்த பாதைகள் பற்றிலாம் நம்ம சொல்ல போகிறாங்களோ பேச போகிறாங்களோ அப்படி தான் நினச்சோம். ஏன்னா ட்ரெய்லரில் அவங்க ரொம்ப பேனிக் ஆகிறாங்க ஒரு கட்டத்தில். இன்னொரு கட்டத்தில் காசோட தேவை வருது. நம்ம எல்லாருமே அந்த விஷயம்லாம் லாக்டவுனில் ஃபேஸ் பண்ணோம். அதுதான் இந்த படத்தில் ஒரு கதையாக இருக்குமோ, அவங்க ஃபினான்ஷியலாக எவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களை தப்பான வழிகள் லீட் பண்ணிச்சோ அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது வேறு தியரிஸ் தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. அதுதான் என்னவோ படமோ அப்படின்னு நினச்சி நம்ம படம் பார்க்க போனோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, வேற ஒரு ஜான்ரா இருந்துச்சு. முதல்ல படத்தோடைய ரிலீஸ் டேட்டுங்க. லாக்டவுன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் எக்கச்சக்கமாக மாறி மாறி வந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல படமாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அதிக ஸ்க்ரீன் கொடுக்கணும், மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். அது மூலியமாக தான் மக்களுடைய ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாக இருக்கும். அனுபமா பரமேஸ்வரன், லிவிங்ஸ்டன், சார்லி, நிரோஷா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட நடிப்பை கண்டிப்பாக பாராட்டி ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிமாக வந்துச்சு. அனுபமா அவங்களுடைய கரியர்லேயே இது பயங்கர ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம். நம்ம கொடியில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் பைசன்லையும் பார்த்துருக்கோம். அங்கங்கே அவங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த கதையை ஏற்று அவங்களுடைய ஷோல்டரில் இந்த படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அவங்க எப்படி எக்ஸ்ட்ரீமாக ஒரு இடங்களில் அவங்க எமோட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டியில் சரக்கே, அதாவது லிக்கர் பக்கமே அவங்க போகாதவங்க அவங்க அதை கன்சியூம் பண்ணும்போது எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அவங்க அது மூலிமா சில விஷயங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க காலில் விழுந்து மன்றாடி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நான் இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வெளிப்படுத்துகிற எமோஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக இருக்கும்போது எந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு பக்கம் போவாங்கன்றது இந்த ரெண்டு இன்சிடென்ட்டே நம்மளுக்கு காட்ட முடியுது. வாட் இஸ் ஆல் அபவுட் லாக்டவுன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அப்பா, அவங்களுடைய வருமானத்தை தான் இந்த ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருக்கு. பொண்ணும் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிச்சக்கப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேலை தேடி போவோம்ல. இந்த பொண்ணும் வேலை தேடுறதுக்காக எல்லா இடங்களும் அலையிறாங்க. வேலை தேடுறதே ஒரு வேலையானது அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு ஒரு பக்கமாக. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணுவோம், சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், இது மாதிரி நான் வேலை தேடிட்டு இருக்கேன், ரெஃபர் பண்ண அப்படின்னு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டோடைய அறிமுகம் கிடைக்குது, அனுபமா பரமேஸ்வரன் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே போய் ஃபஸ்ட் டைமாக லிக்கர்லாம் சாப்பிட்றாங்க. அது மூலியமாக ஒரு பிரச்சனை நடக்குது. கொஞ்சம் ஹேங் ஓவர் ஆகி அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய ஒரு மாதிரி மாற்றங்கள் தெரியுது. அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது, ப்ளஸ் அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்ற நியூஸ் கேட்டோடனே அவங்க ஷாக்கு. என்னது ப்ரெக்னென்ட்டா, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சில பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், டாக்டர்கிட்ட போய் விசாரிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு டேக் எடுத்து, சரி அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சால்வ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. வீட்டுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதா, வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது தான் மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் எல்லாருமே, அதாவது எல்லா நடிகர்களுமே அவங்களோட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், அனுபமா அவங்க நம்ம எல்லாருமே படம் பார்த்தோன்னே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தனியாக நம்ம நின்று பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கும், கேரண்டீட். இன்னொரு பக்கம் சார்லி சார், நிரோஷா மேம் அண்ட் லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸையுமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம தனித்துவமாக தெரியுதோ, அதே மாதிரி படத்தில் டெக்னிக்கல் வைஸுமே சிறப்பாக இருந்து சொல்லலாம். எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்கலாக இருக்கட்டும். அண்ட் படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸே படத்தோட டியூரேஷன் தாங்க. 2 hours. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப லேகாகவும் தெரியல, கிறிஸ்பாகவும் இருந்துச்சு. அண்ட் படம் நம்மளுக்கு நிறைய கன்வே ஆகுது. பேரண்ட்ஸும் குழந்தைகளுக்குமே ஒரு பவுண்டரி இருக்கும்ல, நம்ம இந்த விஷயம் தான் சொல்லலாம், இந்த விஷயம் தான் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பவுண்டரிஸை உடைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்துச்சு. நம்ம எஸ்டேட் பண்ணி நம்ம சொல்லாமல் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். அண்ட் நம்ம எஸ்டேட் பண்ணாமல் அவங்க கிட்ட சொல்லிட்டாலே அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு பாண்டிங்கில் உருவாகுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த படம் மூலியமாக தெரியுது. கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படமாக லாக்டவுன் படத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே கண் கலங்கி வெளில போகிற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது கூட என்ன ஒரு விஷயம்னா, கிளைமேக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த படத்துடைய சுவாரஸ்யம் ட்விஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவரால் ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஃபீமேல் சென்ட்ரிக் ரோல்ஸ், அதாவது ஃபீமேல் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த படத்தை அனுபமா பரமேஸ்வரன் அவங்க ஏற்று நடித்ததே நம்ம பெரிய சல்யூட் சொல்லலாம். ஏன்னா படம் இந்த ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ஆக்டிங்
டு த கோராக இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கே நான் முதல்ல பாராட்டி ஆகணும். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே கேஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுடைய சிறப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. படத்தில் எங்கேயாவது நம்ம கதைகளை ஒரு லைன் சொல்லிட்டாலுமே படத்துடைய சுவாரஸ்யம் உடஞ்சிரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். லாக்டவுன் ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுத்துருக்கு. டோன்ட் மிஸ் இட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. சேராஸ் எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப் டு 50% ஆஃபர் 31st January and 1st February. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.